Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் அஜய். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீசி garlic bread பார்க்க போறோம். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷும் கூட. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீசி garlic bread செய்ய தேவையான பொருள் bread, half spoon mixed herbs, 4 garlic நல்லா துருவி வச்சுக்கணும், 50 grams butter, அதுக்கு அப்புறம் 1 spoon chilli flakes. இப்போ இந்த மூணையும் பட்டர்ல போட்டு நல்லா mix பண்ணிடணும். இப்போ இந்த பிரெட் மேலே நல்லா தடவி விட்டுருவோம். ஒரு நைஃப் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும், அதனால் நான் நைஃப் எடுத்துக்கிட்டேன். இப்படி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும். அடுத்து நம்ம சீஸை துருவி விட்டுருவோம் அது மேலே. இப்போ இன்னொரு பிரெட்டை வச்சு இப்படி மேலே மூடி வச்சுருங்க. திரும்பி இந்த பட்டர் பேஸ்ட்டை மேலே அப்ளை பண்ணிடுவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. சட்டி நல்லா காஞ்ச உடனே இந்த பிரெட்டை இதில் போடலாம். இப்போ இந்த சைடும் பிரெட்டு மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணணும். இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடிடணும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். 1 நிமிஷம் கழிச்சு தான் திருப்பி போடணும். இப்போ அடுத்த சைடு திருப்பி போடலாம். அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே எந்திரிச்சு எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிடலாம். அதை இப்படி அழகா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா சீஸ் சூப்பராக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க சீசி லேயர் எப்படி வருதுன்னு. சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறேன். நல்லா காரம், பட்டரோட டேஸ்ட்டு, கார்லிக்கோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நீங்களே இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வேறு ஏதாவது ரெசிபி நான் செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.